Hi friends, welcome to Vansi Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான chicken pepper fry அல்லது chicken மிளகு வறுவல் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க subscribe பண்ணலன்னா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதுல 2 கிராம்பு half inch size பட்டை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதக்கினா போதும். இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கிருக்கு. இந்த டைமில் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அதில் போட்டுக்கலாம். 4 பல் பூண்டு, அதுக்கு ஈக்குவல் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கின பின்னாடி தக்காளி ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ரொம்ப குட்டி தக்காளியாக இருந்தது அப்படின்னா 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து மிளகு தூள் ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால பெப்பர் பவுடர் தான் அதிகமாக இருக்கணும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலா பவுடர் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் சில்லி பவுடரை சேர்க்கக்கூடாது, மிளகு பவுடர் மட்டும்தான் இருக்கணும். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போது சிக்கனில் அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனில் வந்து லைட்டாக தண்ணி விடும். அது வரைக்கும் இந்த மாதிரியாக அது குக் ஆகட்டும். பெப்பர் பவுடர் பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடணும்னு தோணுச்சு. அதனால் 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பெப்பர் சிக்கன் ப்ளஸ் பெப்பர் மட்டன் இந்த மாதிரி ரெசிபி செய்கிறப்ப பெப்பர் பவுடர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மழை காலத்தில் பெப்பர் பவுடர் அதிகமாக ஆட் பண்ணி சாப்பிட்ற எந்த ஒரு டிஷ்ஷுமே ரொம்ப நல்லது. தொண்டைக்கும் ரொம்ப நல்லது, சளிக்கும் ரொம்ப நல்லது. இப்போது சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போ சின்ன டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி திக் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போது நல்லா ட்ரை ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையோட வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சிக்கனுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா இதில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி சிம்பிள் சாப்பாடுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான பெப்பர் சிக்கன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
Thank you for watching.